ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெஃப்டியில் ஆப்ஷன் எப்படி செலக்ட் செய்வது, ஆப்ஷன் என்றால் என்ன அப்படிங்கிறத என்டையர் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே ஒரு 3 இண்டெக்ஸில் தான் மேஜராக இப்போதைக்கு ட்ரேட் எடுத்துகிட்ருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா நெஃப்டி பேங்க், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெஃப்டி ஃபினான்ஸ், இன்னொன்று நெஃப்டி 50. இப்போ இதில் ஆப்ஷன் பண்ணுறது அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு சின்ன சின்ன டவுட் வரும். ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி நெஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க, இந்த இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா, இப்போ 22,200 அப்படின்னு இருக்கு சரிங்களா. நீங்கள் நேராக வந்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 22,200 அப்படின்னு ரவுண்டு ஃபிகரில் டைப் பண்ணுங்கள். இன்றைக்கி இதனுடைய எக்ஸ்பைரி டே 22. இங்கே உங்களுக்கு 22ஆம் தேதி அப்படிங்கிறது இங்கே ஷோவாக இருக்கும் சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதனுடைய கான்ட்ராக்டை என்ன பண்ணுங்கள் 22ஆம் தேதி அப்படின்னா நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். பை பண்ணுறீங்க அப்படின்னா இதனுடைய லாட் சைஸ் 50 சரிங்களா. நெஃப்டியை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு ஷேரில் வாங்குற மாதிரி ஒரு ஷேர் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் வாங்க முடியாது சரிங்களா. லாட் சைஸில் தான் வாங்கணும். இப்போ இதில் உங்களுக்கு என்ன குழப்பம் வரும் அப்படின்னா, ஆப்ஷன் செயின் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும். ஒன்றுமே இல்லை, நேராக அப்படியே என்எஸ்சி வெப்சைட்டில் நெஃப்டி 15 டைப் பண்ணிவிட்டு டெரிவேட்டிவ்ஸ்னு ஒரு வார்த்தை வருதுல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ்னால் ஆப்ஷன். இதில் நீங்கள் ஆப்ஷன் செயின் அப்படிங்கிற ஒரு பார்ட்டை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லெஃப்ட் சைடு இருக்கிறது கால் ஆப்ஷன், உங்கள் ரைட் சைடு இருக்கிறது புட் ஆப்ஷன் சரிங்களா. இப்போது இதில் இந்த ஒயிட் கலரில் இருக்கான், இது காலோடைய அவுட் ஆஃப் த மணி, இது புட்டோடைய அவுட் ஆஃப் த மணி. இந்த எல்லோ கலர் ஷேடோ இருக்குது பாருங்கள், இது இந்த மணி அட் ப்ரெசண்டில் ட்ராவல் ஆகிட்டுருல 22,200, 22,250 இருக்குல்ல, இது அட் த மணி. எப்போதுமே உங்களுடைய ட்ரேட் எதில் இருக்கணும் அப்படின்னா அட் த மணியில் இருக்கணும். அதை விட பெஸ்ட் அப்படின்னா இந்த மணியில் இருக்கணும் சரிங்களா. இதுக்கு கீழே ஒரு பாயிண்ட்டுக்கு போகணும். 22,150 அவுட் ஆஃப் த மணியை பொறுத்த மட்டும் ஹைலி ரிஸ்க்கு. உங்களுக்கு ப்ரீமியம் கம்மியாக இருக்கலாம், இந்த வார்த்தை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், போக போக புரியும். ப்ரீமியம் கம்மியாக இருக்கலாம், பட் ஹைலி ரிஸ்க் சரிங்களா. இப்போ நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா அட் ப்ரெசன்ட் மணி, இப்போ நான் அட் த மணி எடுத்திருக்கேன் அப்படின்னா இப்போ கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கணும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா, இதுலேயும் சார்ட் இருக்கும். அதாவது நீங்கள் நெஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய சார்ட்டில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் எடுக்கணும். இந்த கான்ட்ராக்டில் டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்த்து ட்ரேடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது சரிங்களா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டே கேண்டல் போட்டுட்டு இதில் டெக்னிக்கலாக செக் பண்ணுவாங்க கான்ட்ராக்டில், அதில் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா அண்டர்லைனிங் அசட் அப்படின்னு சொல்கிறது நெஃப்டி. நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறது நெஃப்டி சரிங்களா. இது 2 பார்ட் இருக்குது. நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டாக்கில் அந்த ஸ்டாக் பிடிச்சிருந்துச்சின்னா லாங் டேர்முக்கு எடுப்போம் சரிங்களா. இல்லை அப்படின்னா ஆப்ஷன் ப்ரிஃபர் பண்ணுவோம். நெஃப்டியில் உங்களுக்கு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க சரிங்களா. இதில் எடுக்கும்போது இதனுடைய டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்த்து இது மேலே ஏறும் அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணணும். நல்லா கவனத்தில் எடுத்துக்கோங்க. இது மேலே ஏறும் அப்படின்னா காலை பை தான் பண்ணணும் சரிங்களா. இது கீழே இறங்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணணும். இதுலேயும் குழப்பம் ஆயிட வேண்டாம். நிறைய பேருக்கு குழப்பம் வரும், சார் மேலே போச்சுன்னா பை, கீழே இறங்குனா செல் அப்படின்னு வரும். இல்லை சரிங்களா, மேலே போணுச்சுன்னா கால் ஆப்ஷன் பை, கீழே இறங்கிச்சுன்னா புட் ஆப்ஷன் பை. இன்னொன்று ரைட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுவீங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா நபர்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் மேலே ஏறுதுன்னா கால் மேலே ஏறும், புட்டு கீழே இறங்கும். என்ன பண்ணுவாங்க, புட்டை செல் பண்ணிடுவாங்க. மார்க்கெட் ஏற போகுதுன்னா புட்டை செல் பண்ணுவாங்க. இங்கே என்ன பண்ணிடுவாங்க, புட் ஆப்ஷனை செல்லுன்னு கொடுப்பாங்க. ஆனால் செல் பண்ணுறதுக்கு இங்கே ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படும். இதில் இருக்கிற பெரிய விஷயமே, பெரிய ப்ராப்ளமே, நார்மலாக இருக்கிற ரீட்டைல் ட்ரேடருக்கு இவ்வளோ அமௌண்ட் பண்ண முடியாது சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு ஹெட்ஜிங் பண்ண ஆப்ஷன் வந்துட்டிங்கனாலே ரிஸ்க்கை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெட்ஜிங் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன் பையிங்கில் ஓரளவுக்கு சக்ஸஸ் ரேஷியோ அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதை கரியராக பில்ட் பண்ண போகிறீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் வர்றது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இங்கே ஃபியர் அந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.